பேர் ருக்மணி. என் விண்ணப்பத்தை கர்த்தர் கையில் கொடுக்குறேன். போன வாரம் எங்கள் பையனுடைய நிலமை ஆண்டவருக்கு தெரியும், ஐயாவுக்கும் தெரியும். அவன் திடீர்னு ஒரு நாள் சாரை குடிச்சிடுவான். தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டான். அவனால் முடியாது போச்சு. சாராயம் வாயில் வச்சான்னா சாப்பிட மாட்டான். ஒரு வாரமாக இருந்தான். நான் தான் எப்படியோ கொஞ்சமாக கஷ்டப்பட மாட்டான் அவன் கூட. அது விட்டானே, என்னால் முடியலமான்னு கீழே உயிர்ந்த பிறகு தான் விட்டான். தூக்கம் வரல இவனுக்கு. 4 நைட்டு 4 பகல் தூக்கம் வரல. இவன் எதாதையோ பேசுகிறான், பெண்றான், பாட்டுக்கு கண்ணை மூடவே இல்லை. சரி ராத்திரி தான் தூங்கலை, பகலில் தூங்குவான்னு பார்த்தா பகல்லையும் தூக்கம் வரல. நல்லா பயந்துட்டேன் நான். இவன் இது மாதிரி பண்ணுறானே, வேறு எங்கன்னா போயிட்டான்னா என்ன பண்ண முடியும், நான் ஓடவா முடியும், நல்லாவா இருக்கிறேன்னு ரொம்ப பயந்துட்டேன். கடவுள் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. 4 நாளாக நல்லா இருக்கிறான், நல்லா வேலைக்கு போகிறான். இன்னொரு பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாதுச்சு. கடவுள் அவனுக்கும் சுகத்தை கொடுத்தாரு. நான் இப்போ சொன்னேன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கினாலும் எனக்கு பத்தாது. ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 5 நாளுக்கு முன்னே அப்படி குமிச்சுப்படியாக தண்ணி ஒரு வாய் அப்படி தூக்கி குடித்த ஒரு சொட்டு தான் என் உள்ளே போச்சு. அது எங்கே போய் அடிச்சிக்கிச்சின்னு எனக்கு தெரியல. மூச்சு வரவே இல்லை, கீழே வரல, மேலே வரல. நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பசங்க ரெண்டும் பக்கத்தில் கத்துதுங்க. அது கத்துற சத்தம் ஊருக்கு கூட கேட்கும், அவ்வளோ சத்தம் போடுதுங்க. எங்கள் ஆயாவுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, இருக்க மாட்டாங்க பாருங்கன்னு ரொம்ப கத்துதுங்க. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை கூட நினைக்க முடியல. என் உயிர் போகிறதே எனக்கு தெரியுது. இவ்வளோ தான் நினச்சிக்கினேன். நானும் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். கடவுள் திடீர்னு எனக்கு எங்கள் மருமக வந்து தான் முதுகுலெல்லாம் அடிச்சு அது கொஞ்சம் மூச்சு வர வச்சேன். கடவுள் திடீர்னு எனக்கு உயிரை கொடுத்தாரு. 4-5 நாளாக கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்தாரு. நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆக போகிறவர் என் அன்பான கர்த்தர் அல்லவா, நமக்கு முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், தாங்குவார், ஏந்துவார், சுமந்திடுவார். ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், தாங்குவார், ஏந்துவார், சுமந்திடுவார். நமக்கு முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா, நமக்கு முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்துவித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே அப்பா உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்க வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட்டி கொடுத்து இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்து எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீரே போதுமானவராயிருந்து கர்த்தரே எங்களை நடத்தினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நோய் தொற்று காலங்களில் கூட உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொண்டதே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இங்கே நாம் பார்ப்போமானால் நம்மை கர்த்தர்
நடத்துகிறவர். நம்மை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் இங்கே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார்? நித்தமும் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும், காலை வேளையாயிருக்கலாம், மதியமாயிருக்கலாம், இரவு முழுவதுமாய் இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்மை நடத்துவாராம். அப்போ நித்தமும் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு மேய்ப்பனை போல் அவர் என்ன பண்ணுவாராம்? நம்மை நடத்துவாராம். இங்கே 11ஆம் வசனம், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி நடத்துவானோ, இல்லை ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவாராம்? சுமந்து கொள்வாராம் மேய்ப்பர். கரவலாடுகளை, அதாவது பால் கொடுக்கிற ஆடுகளை என்ன பண்ணுவாராம்? தனியாய் மெதுவாய் நடத்துவார்களாம். இப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை, ஆட்டுக்கடாக்களை, ஆட்டுக்குட்டிகளை, கரவல் ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஒரு மேய்ப்பன் நடத்துவானாம். அப்படி இந்த மேய்ப்பன் நடத்துகிறதை போல ஆண்டவர் அவருடைய ஆட்டுக்குட்டிகள் ஆகிய அவருடைய மந்தை ஆகிய உங்களையும் என்னையும் பார்த்து பார்த்து என்ன தேவை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆகினால் தான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறாராம். அப்போ நம்ம கேட்கிறதற்கு முன்பதாகவே ஒரு மெய்ப்பனை போல ஆட்டுக்குட்டிகளாகிய நமக்கு அவர் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. சங்கீதம் 77:20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆட்டு மந்தையை நடத்தினதை போல ஆரோனையும் மோசையும் கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்படி நடத்தப்பட்ட அந்த நடத்துதலுக்குள் வந்ததுதான் யாரு? தாவீது. அப்ப தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஏன் மெய்ப்பராய் இருக்கிறார். ஏன் அவர் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டார்? ஆண்டவர் மாத்திரமே என்னுடைய மேய்ப்பர் என்று அவர் சொல்கிறதை நாம் 23ஆம் சங்கீதத்திலே பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உள்ளான வாழ்க்கையை நாம் ஆராய்வோமானால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு 7 சகோதரர்களை, ஈசா என்கிற ஒரு கணத்துக்குரியவர் தான் யாரு? இந்த தாவீதுடைய தகப்பனார். இந்த தாவீதோடு சேர்த்து அவருக்கு 8 பிள்ளைகள். அப்போ ஒரு தீர்க்கதரிசியானவர், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு என்ன பண்ணுகிறார்? பலி விருந்து செலுத்தும்படியாய், ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நான் சவுலை ராஜாவாக்குறது எனக்கு விசனமாயிருக்கிறது, நீ போய் என்ன பண்ணு, ஈசாயின் குடும்பத்திலே ஒரு பிள்ளையை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவர் கிளம்பும் போது அவர் கேட்கிறார், நான் போய் இது சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சா அவர் என்ன கொன்று போட்டுரும், இல்ல நீ போய் பலி விருந்துக்கு என்ன பண்ணு, ஈசாயின் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி மூப்பர்களுக்கு சொல்லி என்ன பண்ணு, பலி விருந்துக்காக அவர்களை அழைத்து அங்கே என்ன பண்ணு, அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பலி விருந்து நடக்கிறது. ஈசாயின் பிள்ளைகள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க? பலி விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே அவருடைய தகப்பனார் என்ன பண்ணுகிறார்? இந்த தாவீதை மாத்திரம் ஆடுமேய்க்கு அனுப்பிவிட்டு 7 சகோதரர்களையும் அந்த விருந்துக்கு கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய தகப்பனாரால் மற்றும் தன்னோடு உடன் பிறந்த சகோதரர்களால் என்ன பண்ணார்? இவர் என்ன பண்ணார்? ஒரு பிள்ளையாகவே அந்த வீட்டில் கருதப்படவில்லை. ஒரு சிறியவனாய், ஒரு எளியவனாய், ஒரு தள்ளப்பட்டவனாய், எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளிலும் பங்கு பெற தகுதியற்றவனாய் அந்த வீட்டிலே அவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துப்போமே, நம்முடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் அல்லது நம்முடைய திருச்சபையின் ஆயர் வருவாங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அந்த நாளை நியமித்து அவங்கள எல்லாரையும் வச்சு அவங்க ஒரு தலையில கை வச்சு ஒரு சின்ன பிளஸ்ஸிங்காவது கொடுத்துட மாட்டாங்களா? அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளையினுடைய தலையின் மேல் வந்து தங்கிவிடாதா என்று சொல்லி ஆர்வத்தோடு
அன்போடு இல்லை ஊழியக்காரர்களுடைய கைகள் தலையின் வைத்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை விரும்புகிறோம். ஆனால் இந்த ஈசாய் என்கிற இந்த தகப்பனார் அந்த தாவீதை என்ன பண்ணல, அழைக்கவே இல்லை. அப்படி தகப்பனாரால் கூட பிறந்த சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன். இங்கே பார்ப்போமானால் மாமனார் இல்லை சவுல் அங்கே இவரை கொலை செய்யும்படியாய் ஒரு பக்கம் என்ன பண்ணுகிறார், வகை தேடி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய மனைவியில அந்த என்ன பண்றது, தன்னுடைய தகப்பனுக்கு பயந்து அவருடைய கணவரை நீங்க போயிடுங்கன்னு சொல்லி தன் கணவரோடு கடந்து போகாதபடிக்கு ஒரு மனைவியால் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இங்கே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை இருந்தது. அதே போல அவருடைய மைத்துனர் யோனத்தான் கூட என்ன பண்ணல, இவருடைய கஷ்ட காலங்களில் இவரோட கூட கடந்து போகல. எங்க அப்பா உங்களை கொண்டு போட்டுருவாங்க, ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயாவது போய் மறைந்து இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனித்து போய் மனிதர்களால், பெற்றோரால், மனைவியால் இல்ல தன்னுடைய மாமனாரால் கொலை செய்யும்படியாய் அப்படி தேடப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே இவர் அந்த யூதா தேசத்தின் வனாந்தரங்களிலே, கெபிகளிலே, மலைகளிலே, குன்றுகளிலே அவர் பரிதபித்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரேன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ மேய்ப்பன் என்பவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவார், முதலாவது தேவைகளை சந்திக்கிறவர். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் அழகாய் சொல்லுகிறார், அவர் ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறார், ஆட்டுக்குட்டியாகிய என் தேவைகளை அவர் என்ன பண்ணுகிறார், சந்திக்கிறார் என்று சொல்லி. இரண்டாவது ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவர் என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறவர். இல்லை, அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். முதலாவது ஆட்டுக்குட்டியினுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்போ முதலாவது ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் தேவைகளை சந்திக்கிறார். இரண்டாவது அவர்களை தேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார். மூன்றாவது இங்கே வேதம் சொல்கிறது அவர் வழி நடத்துகிறார். இதுதான் வழி, இதிலே நட என்று சொல்லி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை வழி நடத்துகிறார். நான்காவதாக மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் பாதுகாக்கிறார். எந்த விதமான ஓநாய்களும் சிங்கங்களோ கரடிகளோ அல்லது மற்ற மிருகங்களோ வந்து இதை கொண்டு போய் விடாதபடிக்கு கோலையும் தடியையும் வைத்து தேற்றி அந்த ஆட்டுக்குட்டிகளை பராமரித்து பாதுகாக்கிறது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு காயங்கள், அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு காயங்கள் பூசி காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய மனதிலே ஏதோ வேதனைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள், காயங்கள் நம்மை அழுத்தும் பொழுது அந்த காயங்களுக்கு மருந்து பூசுகிற ஒரு எஜமானனாய், ஒரு மெய்ப்பனாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு நன்மையை தருகிறவர். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆட்டுக்குட்டி கெட்டு போவதோ, அழிந்து போவதோ, தொலைந்து போவதோ, அது இல்லாமற் போவதோ என்ன பண்ணவில்லை, அந்த மெய்ப்பன் விரும்பவே இல்லை. அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு எல்லா காரியங்களிலும் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், ஒரு மேய்ப்பனை போல நான் உன்னை நடத்துவேன். ஒருவேளை இந்த நாளையில தேவைகளின் நடுவிலே, துன்பத்தின் மத்தியிலே, வியாதியின் நடுவிலே, உபத்திரவத்தின் நடுவிலே, உதவியற்ற சூழ்நிலையிலே தாவீதை போல தனித்து கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். எப்படி? ஒரு மேய்ப்பனை போல. எந்த நேரம் இல்லை, என்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு இப்ப சாப்பாடு வேணும், என்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு இப்பொழுது தண்ணீர் வேணும், என் ஆட்டுக்குட்டி இப்பொழுது ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி மரத்தின் அடியிலும் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பாட கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், இளைப்பார பண்ணுகிறவர் ஒரு மேய்ப்பன். அதே போல ஆண்டவர் நமக்கு என்ன தேவையில்லை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எப்படிப்பட்ட தம்முடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மெய்ப்பனை போல நம்மை நடத்துகிறார். இதை நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். எப்பேற்பட்ட, ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தால் தனித்து விடப்பட்டிருக்கலாம், அல்லது தேவையின் நடுவில் யாரிடத்திலும் உதவி கேட்டு போகக்கூடாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு உண்டு. அவரை சார்ந்து கொள்வோம், அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் என் மெய்ப்பன் ஆண்டவரை, என்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னீரே. மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ஆனால் அவரை பற்றி கொள்ள, அவரை சார்ந்து கொள்ள, தாவீதை போல எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே பற்றி கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்பனாயிருந்து நித்தமும் நம்மை நடத்துவார், நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு தேவையான நன்மைகளை தருவார். ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு இருந்தாலும் அந்த நொறுங்குண்ட இருதயத்துக்கு அவர் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகையினால்
மெய்ப்பனாகி அவர் நம்மை நடத்தும்படி நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரமே நாம் என்ன பண்ண வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார் என்றால், இங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. அப்போ இங்கே நம்முடைய ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவாராம். எப்படி போதித்து நடத்துவார்? நாம் நடக்க வேண்டிய வழி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல ஆலோசனைக்காரராய் ஆண்டவர் நமக்கு கடந்து வருவார். ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனை கர்த்தர். ஏனென்றால் அவர் நாம் என்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் விசாரிப்போமானால் அவர் நமக்கு போதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இல்ல, ரெபேக்காளை குறித்து கூட நாம் பார்ப்போமானால், ஒரு வயிற்றிலே என்ன பண்ணுது? 2 குழந்தைங்க என்ன பண்ணுது? முட்டி கொள்ளுகிறார்கள். அவர் ஆண்டோடைய சன்னிதானத்திலே போய் விசாரிக்கிறார். அப்ப அவர் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வயிற்றிலே 2 ஜனம், 2 பிள்ளைகள் உனக்கு இருக்கிறது, 2 ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய வயிற்றிலிருந்து எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாயிருக்கலாம், வேலையின் காரியமாயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் முயற்சிக்கிற காரியமாயிருக்கலாம். எந்த காரியமானாலும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் வைத்து ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு போதித்து நடத்துவார். இதை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக்கி கொண்டபடியினால்தான் அவர் அவ்வளவு தைரியமாய் சொன்னார், ஆண்டவர் என்னை போதித்து நடத்துகிறவர் என்று. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போமானால், இங்கே தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்ன பண்ணுகிறார்? ராஜாவாகுகிறார். இதை கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? பெலிஸ்தியர் என்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியா ரெப்பாயும் என்கிற பள்ளத்தாக்கிலே வந்து கூடினார்கள் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே அவர்கள் கூடி இருக்கும் பொழுது, இவர் சிறிய வயதிலிருந்து தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்க. அவர் எப்படிப்பட்டவர்? யுத்த வீரன். பெரிய கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லை கொண்டு முறியடித்த ஒரு யுத்த வீரன் தான். ஆனால் இப்பொழுது பெலிஸ்தர் வந்து பதிவிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் நான் போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி அங்கே அவர் விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை நோக்கி கேட்ட பொழுது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இல்ல, ஒரு யுத்தம் தான் இது, பழக்கப்பட்ட யுத்தம் தான். எத்தனையோ யுத்தத்திலே வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் என்று சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? தாவீது தன்னுடைய படைகளோடு கூட என்ன பண்ணிருக்கலாம்? புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி இராதபடிக்கு யுத்தங்களை நடத்துகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், சேனைகளின் அதிபதி என் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியினால் ஆண்டுடைய சமூகத்திலே போய் விசாரிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ போ, நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். தண்ணீர்கள் புறப்பட்டு போறது போல என்ன பண்ணாங்களாம்? பெலிஸ்தர்கள் இவர்கள் ஆண்டவரிடத்தில் விசாரித்து தாவீது ராஜா கடந்து போன பொழுது அவங்க என்ன பண்ணாங்களாம்? தண்ணீர் புறப்படுறது போல மடிந்து என்ன பண்ணாங்களாம்? ஓடி போனார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்படி அவங்கள துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது எல்லாவற்றையும் என்ன பண்றார்? தாவீது ராஜா அக்கினியினால சுட்டரிக்கிறதாய் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி பெலிஸ்தர் போயாச்சு, இவங்களுடைய யுத்தம் ஓய்ந்துருச்சு, இவர்கள் அமைதலாக இருக்கிறார்கள். மீண்டும் இல்லை, இந்த பெலிஸ்தருக்கு பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே தோத்தோம், இந்த வாட்டி ஜெயிச்சிடலான்னு சொல்லி மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்களா? அந்த ரெப்பாயும் என்கிற பள்ளத்தாக்கிலே திருப்பியும் வந்து கூடுகிறார்களாம். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஜெயத்தையும் சுதந்திரிச்சாச்சு. இப்ப திருப்பியும் அதே பெலிஸ்தரை நோக்கி தான் என்ன பண்ணணும்? யுத்தத்துக்கு போகணும். அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணலாம்? அப்படியே ஆண்டவர் தான் ஏற்கனவே எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார், அதனால் நான் இப்போவும் நான் புறப்பட்டு போகலான்னு என்ன பண்ணல? யோசிக்கவே இல்லை. அவர் மறுபடியும் என்ன பண்ணுகிறாராம்? ஆண்டுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை தனக்கு மேய்ப்பராக, தனக்கு போதித்து வழிநடத்துகிறவராக தாவீது ராஜா என்ன பண்ணினார்? வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த காரியமானாலும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ண விடுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கை யாருக்குள் இருந்தது? தாவீதுக்குள் இருந்தது. ஆகையினால தான் என்ன பண்றாரு? இப்ப 2வது முறையும் பெலிஸ்தர் அதே இடத்துல, அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்குல வந்து அவங்க கூடி இருக்கிறாங்க. இங்க தாவீது ராஜா திருப்பி என்ன பண்றாரு? ஆண்டுடைய சமூகத்திலே
விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து நாம் 2 இடத்திலே நாம் என்ன பண்ணலாம், வேதத்திலே பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் அதுலேயும் நம்ம பார்க்கலாம். அது 2 அதிகாரத்தில் பார்க்கலாம். அதே போல் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முழுவதிலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்தை பார்க்கும்பொழுது திருப்பி இவர் என்ன பண்ணுறார், ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறார். அப்போ முதல்ல விசாரிச்ச ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், வேறு விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 14ஆம் 15ஆம் வசனம். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்பே புறப்பட்டிருப்பார் என்றார். இல்லை, முதலாவது அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் நீ போ என்று சொன்னவர். 2வது அவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத, பின்பக்கமா போகாத, நீ சைடு இல்லை பக்கமாய் நீ போய் முசுக்கட்டை செடிகளில் இருக்கிற நுனிகளில் ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் வரும் வரைக்கும் நீ என்ன பண்ணு, காத்திரு என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே இரைச்சல் வரும் பொழுது யார் யுத்தத்துக்கு புறப்பட்டிருப்பார்? சேனைகளின் அதிபதி, யுத்தங்களை நடத்துகிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன பண்ணுகிறார், அந்த யுத்தத்துக்கு முன்பாக புறப்பட்டு போவார் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எதற்காக? ஆண்டவருடைய சமூகத்திலே போதித்து அந்த போதனையை கேட்ட பொழுது முசுக்கட்டை செடிகளின் நுனியில் இருக்கிற சத்தம் கடந்து போகும்போது ஆண்டவர் அந்த யுத்தத்துக்கு கடந்து வருவார் என்று இங்கே தாவீதோடு ஆண்டவர் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ ஒரே மாதிரி அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவோம், யுத்தம் ஒரே ஜனங்களோடு தான், ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு யுத்தத்தையும் வேறு வேறு வகையிலே நடத்த அவர் போதுமானவர். அதனால ஒருத்தருக்கு இப்படிதான் அற்புதம் செஞ்சிருக்காருன்னா எனக்கும் அப்படிதான் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. சிலர் போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல முட்டி போட்டு ஜெபிச்சிருப்பாங்க, அன்னைக்கே அவங்களுக்கு அற்புதம் கிடைச்சிருக்கும். ஆனா சிலர் அநேக நாட்கள் காத்திருந்து என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கணும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி நாம் விதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். அப்போ அவர் போதித்து நடத்தும்படி நாம் அவரிடத்திலே கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால் தான் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் நமக்காக தன்னுடைய கல்வாரியிலே கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தின நம்முடைய ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அவரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் என்ன பண்ணுவார்களாம், ரட்சிக்கப்படுவார்களாம். ஒருவேளை பாவத்தோடு, வியாதியோடு, வேதனையோடு, மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை, என்னை ஆற்றுபவர்கள் யாரும் இல்லை, என்னை தேற்றுபவர்கள் யாரும் இல்லை, நீரே என் தஞ்சம் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு மேய்ப்பனை போல மனிதர்களால் தள்ளப்பட்டு, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு, ஓட ஓட துரத்தப்பட்ட ஒரு தாவீது ஆண்டவரை மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே சார்ந்து, அவரிடத்தில் மாத்திரமே கேட்டு, அவரை மாத்திரமே விசாரித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்த பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். இல்லை, நாம் ஆண்டவரை மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவ, நம்மை சுத்திகரிக்க நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு மெய்ப்பனின் சொல் கேட்கிற ஆட்டுக்குட்டிக்கு என்னவெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் தேவையானதை கொடுத்து சந்திக்கிறார், தேற்றுகிறார், வழி நடத்துகிறார், நன்மையானதை கொடுக்கிறார், காயம் கட்டுகிறார். எப்பேற்பட்ட வியாதியோடு, வியாதியின் கூறுகளோடு, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டு. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே
அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி அந்த மேய்ப்பர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நீங்கள் வாஞ்சிப்பீர்கள். ஆனால் அவருடைய சொல் கேட்கிற ஆட்டுக்குட்டிகளாய், அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஆட்டுக்குட்டிகளாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தரே நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற தலைப்பிலே சகோதரியை கொண்டு ஆவியாளர் பேசினீர். காலத்தை இருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய உங்கள் கரு எப்பொழுது கண் கண்டதோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் உங்கள் ரகசியங்களை ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். 70 எழுத்தை கொண்டு ஆவியானவர் பேசுவாராக. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும்படியாக தேவன் வலது கரத்தையும் இடகத்தையும் நிறுத்தியிருக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமையில் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், அதை பார்ப்பீங்க. 4 காரியங்களை நான் இந்த உலகத்தை நிறைவேற்றப் போகிறேன். ஒன்று, உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். 2வது, உலகம் முழுவதும் பல கஷ்டங்கள் வரும், இதை ஆண்டவர் காட்டுகிறார். 3வது, தேவதூதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. 4வதாக, நினைத்து பாராத சம்பவங்கள் உலகத்தில் நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது தூதுகள்லாம் வந்திருக்கிறாங்க. எண்ண முடியாத தூதுகள் வந்து உங்களுக்கு எந்தெந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறதோ நடக்குமா, எல்லாம் நடக்கும். நினைத்து பாராத அற்புதங்கள்லாம் ஆவியானவர் செய்ய போகிறார். ஒரு கதவை திறந்த கதவு மூடாது. எந்தெந்த அற்புதத்தை இங்கே எதிர்பார்த்தாலும் எல்லாமே ஆவியானவர் செய்ய போகிறார். ஒரு கிணறு ஒட்டுவது போல எல்லாத்துக்கும் கிணறு ஒட்டப்படுறார். குடிக்கிற தண்ணி தாகத்தை குடித்து அந்த தண்ணீரினால் உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். இப்போது விளக்கு எல்லா வீட்டிலையும் கர்த்தர் விளக்கை கொளுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டையும் விளக்கை கொளுத்தி வைத்திருக்கிறார். எல்லா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு விளக்கு கூட எரியாமல் இல்லை. இப்போது துறவில் தண்ணி பொங்கி பாது போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் பொங்கி பாயுது. ஒரு விருது வருவது போல் ஒரு சிலருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தேவன் கொடுக்க விருதுகள் வருகிறது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வருகிறது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்போகாது. என் மகனே கேள், என் மகளை கேள். ஒற்றுப்பட்டு காயத்தில் ஒருவர் இருக்கிறார். வெற்றிப்பட்ட காயத்திற்கு ஆறாதா? இப்போ ஆறாது. 2 மகள்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அந்த ஒரு மகளுக்கு அற்புதம் செய்துவிட்டேன். ஒரு மகளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு அற்புதம் நடக்கும். துறவில் தண்ணி பொங்கி பாயுது போல் ஆசீர்வாதம் பொங்கி பாயுது. எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க கற்றுக்கிறார். ஒரு ஊருக்கு ஒரு போக இருக்கிறாங்க, போகாதுங்க. ஆண்டவர் சித்தத்தை அறிந்து நடங்க. விளக்கு எல்லாமே கொளுத்தி வைத்திருக்கிற எல்லா விளக்கும் இருக்கிறது. எந்தெந்த ஆசீர்வாதத்தை இங்கே எதிர்பார்க்குறீங்களோ அனைத்தும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு அத்தனை ஆசைப்பாராக 51 அதிசயப்பராக அதிகாலை ஜெபம் காலை 5-11 மணி வரை தனித்தனியாக ஜெபிக்கிறோம். வாருங்கள், ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை பசுத்த பார்த்த கொடுக்க ஜெபம் இருக்குது. காலை 11லேருந்து 2 மணி வரை இருக்கிறது. வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்கள், இந்த ஊழியக்காரருக்காக ஜெபிங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.